துஞ்சத் பெருவாக்கும் பெடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மான முகத்தானை காதலார் கூப்புவர தொங்கையே. எல்லாம் வல்ல அன்னை வடபத்திர காளி அம்பிகையினுடைய பாதார விண்ணங்களை பணிந்து கொண்டு அம்பிகையினுடைய இன்றைய தினம் அபிஷேக வழிபாடுகள் இணைய சிறப்பாக நிறைவேற்றுள்ளது. உண்மையிலேயே இந்த ஆலயம் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாக இங்கே காணப்படுகின்றது. எம்பெருமானுடைய திருவருள்களும் மிகவும் அதி உன்னதமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எம்பெருமாட்டியினுடைய ஆலயத்தை பாலாலயம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய தேர்வைப்பாடுகள் ஆலயத்திலே காணப்படுகின்றது. ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுவது ஆகம உறுப்புகளின்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை ஆலயம் பாலாலயம் செய்து கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டியது ஆகமங்களுடைய ஒழுங்காகும். அதிலும் பல வருடங்கள் நாங்கள் ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்யவில்லை என்று சொன்னால் ஆலயத்திலே இருக்கின்ற தலவிருட்சங்களிலே தெய்வ சாநித்தியங்கள் சேதுமென்று ஆகமங்கள் கூறுகின்றது. அதிலும் பல வருடங்கள் கடந்தால் தெய்வ சாநித்தியங்கள் சமுத்திரங்களிலே சேதுமென்றது ஆகமங்கள் கூறுகின்றது. அந்த வகையிலே அடியவர்கள் உங்களால் இயன்ற திருப்பணி ஆலயத்தை வாலாலயம் செய்து உங்களால் இயன்ற திருப்பணி வேலைகளை நிறைவுபடுத்தி எம்பெருமாட்டினுடைய கும்பாபிஷேகம் செய்வதற்கு அடியார்களாகிய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அம்பிகை உங்களுக்கு திருவருள் பாலிக்க வேண்டும் என்றும் இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த ஆலயம் மிகவும் ஒரு பழமை வாய்ந்தவும் அதி உன்னதமான ஒரு ஆலயமாகவும் இங்கே காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஆலயம் எவ்வளவு தூரத்திற்கு சிறக்கின்றதோ அவ்வளவு தூரத்திற்குத்தான் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு சேர்ந்த அடியவர்களும் சிறப்பாக வாழ முடியும். எனவே எல்லாரும் இந்த விடயத்தை மனதிலே கருதி கொண்டு பெருமாட்டியினுடைய ஆலயத்தை பாலாலயம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு அடியவர்கள் ஆலய தர்மகர்த்தாக்கள் முன்வர வேண்டும் என்று அவர்களையும் வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே வந்து இந்த அபிஷேகத்தை செய்வதற்கு முதலிலே அம்பிகையினுடைய அருள் அவனருளாலே அளந்தால் வணங்கி என்று ஆலயத்திற்கு நாங்கள் சென்று வழிபாடு செய்வதற்கும் இறைவனுடைய திருவருள் வேண்டும். இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் நாங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியும். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்களும் ஒரு புண்ணியம் செய்தவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த பழமை வாய்ந்த ஆலயத்திலே இன்றைய தினம் நாங்கள் இங்கே வருகிறது அபிஷேகம் செய்வதற்கு அம்பிகை எங்களையும் இந்த வேளையிலே இங்கே அழைத்திருக்கின்றார். ஆகையாலே அதற்கும் மேலாக இங்கே கந்தசாமி அதிபர் அவர்கள், நான் அதிபர்கிட்ட குருகுலகுடி வரணி பள்ளிக்கூடத்திலே படித்தனர். எங்களுடைய அன்னை மிகவும் ஒரு சிரேதமான முறையிலே பழகின்றவர்கள். அவருடைய வேண்டுகோளுக்கு வணங்க இன்றைய தினம் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த அபிஷேகத்தை செய்வதற்கு எங்களுக்கு அம்பிகையின் திருவருள் பாலித்துள்ளார். எனவே அடியவர்கள் எல்லோருக்கும் அம்பிகையினுடைய திருவருள் கிருபாகடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு அம்பிகையினுடைய திருவருள் உங்களுக்கு கிடைத்து இந்த ஆலயத்தை பாலஸ்தாபனம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை அடியவர்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகையாலே பூமியிலே இருக்கின்ற கலனங்கள் சரிந்த நிலையிலே இருக்கின்றது. அவர்களை எல்லாம் நிவர்த்திப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதற்காகத்தான் ஆலயங்களிலே 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த விடயத்தை அடியவர்கள் கருத்திலே கொண்டு எம்பெருமாட்டியுடைய திருவருளும் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு கருவியாக இருந்து இந்த நிகழ்வுகளை செய்ய வேண்டும். அதற்கு முன்வந்து அம்பிகையினுடைய ஆலயத்தை பாலாலயம் செய்து திருப்பணி வேலைகள் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று இந்த வேளையிலே அம்பாளையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஆளுகையை நிறைவு செய்து கொள்வதே. நரகணம் பார்வதி வதே அரகர மகாதேவா. என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் மறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நல்லூராக வாழ்க. ஓ